ரஷ்யாவின் தலைநகர் மாற்றம். 1917ஆம் ஆண்டு அக்டோபர் புரட்சியின் மூலம் போல்ஷெவிக்குகள் ரஷ்யாவில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றின. அதனுடைய அடுத்த முக்கியமான படி நாட்டின் தலைநகரத்தை மாற்றுவது. 1918 மார்ச் 5ஆம் தேதி ரஷ்யாவின் தலைநகரம் பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து மாஸ்கோவுக்கு மாற்றப்பட்டது. இந்த முடிவினை போல்ஷெவிக்குகளின் அரசியல் தேவைகள் மற்றும் பாதுகாப்பு கவலைகள் தூண்டின. பீட்டர்ஸ்பர்க் பெரும்பாலும் தொழில்நுட்ப நகரமாக இருந்தது. ஆனால் 1917ஆம் ஆண்டின் புரட்சியுடன் அதன் அரசியல் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஆகவே அரசின் பாதுகாப்பு மற்றும் பின்விளைவுகளை கருத்தில் கொண்டு மாஸ்கோவிற்கு தலைநகரத்தை மாற்றுவது ஒரே சிறந்த தீர்வாக பார்க்கப்பட்டது. மாஸ்கோ ரஷ்யாவின் இராணுவ மற்றும் அரசியலின் மையமாக இருந்தது. இது புதிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப மிகவும் பாதுகாப்பான இடமாக கருதப்பட்டது. மாஸ்கோவின் நிலை ரஷ்ய அரசியலுக்கான புதிய மையமாக அமைந்தது. இதன் மூலம் அரசின் முக்கிய துறைமுகங்கள், பொதுவாக படைகளும் மற்றும் அரசியல் அமைப்புகளும் மாஸ்கோவுக்கு மாறின. இது ரஷ்யாவின் புதிய அரசியல் அமைப்புகளுக்கு நேரடியாக மற்றும் தடைகளை மீறி தலைமையிடத்தில் இருக்கும் அரசியல் உத்தரவுகளை முன்னெடுக்க உதவியது. மேலும் மாஸ்கோ பீட்டர்ஸ்பர்க்கை விட பெரும்பாலும் பாதுகாப்பு மற்றும் பரிமாற்றம் வழியாக மாறும் வகையில் அமைந்தது. அரசியல் மற்றும் சோவியத் யூனியனின் முக்கிய அடிப்படைகளையும் இராணுவத்தின் மேம்பாட்டையும் சீராக செயல்படுத்தும் இடமாக மாஸ்கோவும் செயல்படத் தொடங்கியது. எனவே அரசியல் தலைமை மாறியதால் புதிய நாடு கட்டமைப்புகளுக்கு வழி அமைக்கப்பட்டது. தலைநகர மாற்றம் ரஷ்யாவின் புதிய அரசியல் ஆட்சியையும் சமரசங்களையும் புதிய திசையில் கொண்டு சென்றது. மாஸ்கோ சோவியத் யூனியனின் வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் உலக அரசியலிலும் பெரிய பங்கு வகிப்பதற்கான துவக்கமாகவும் அமைந்தது.